விஜய்க்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுக திமுக இடையேதான் போட்டி என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் பிரியன், அவரோடு பேசலாம். திரு பிரியன், தற்போது எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அதிமுக திமுக இடையேதான் போட்டி என்பதை அழுத்தமாக கூறியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? இது பல ஆண்டுகளாக எருதுருவ பாலிடிக்ஸ் தான் இங்க இருக்கு. திமுக அதிமுகவுக்கான ஒரு போட்டியா தான் இங்க நடந்து வந்தது என்பது உண்மை. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் வரப்போற தேர்தல் அப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து நெடுநாட்களாக தமிழ்நாடு அரசியல் உலகத்தை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கேள்வி. அதுக்கு காரணம் விஜயோடைய என்ட்ரி. இதுக்கு முன்னாடி பல பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். பட் விஜய் ஆரம்பிச்சதுன்னா ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர் ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கான ஓட்டு வங்கி எப்படி இருக்குன்னு நமக்கு யூகிக்க முடியாத அளவில் இருக்கிறதுனால பல்வேறு கருத்து கணிப்புகள் அவருக்கு 20% வரையும் கூட இருக்கலாம், 25% வரையும் கூட இருக்கலாம்னு சொன்னா கூட எக்ஸாக்டா அது ஒரு அன்டெஸ்டடா இருக்கிற ஒரு வாக்கு வங்கியா இருக்கு. ஆனால் அவர் ஒரு கடுமையான ஒரு போட்டியை உருவாக்குவார் அப்படின்றது மட்டும் தெரியுது. அது யாருக்கான போட்டியை உருவாக்குவார், யாருடைய வாக்குகளை அவர் சேதப்படுத்துவார்ன்ற போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் ஒரு யூகிக்கக்கூடிய ஒரு விஷயங்களா தான் இருக்கே தவிர எக்ஸாக்டா அக்யூரேட்டா நம்ம சொல்ல முடியாத ஒரு லெவல்ல இருக்கிறத பாக்குறோம். ஆனா அதே சமயம் மாற்று அரசியல் கட்சியாக இருந்த அதிமுக, அது இருதுருவ பாலிடிக்ஸ்ல ஒரு கட்சியாக இருந்த அதிமுக கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அதோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்பொழுது ரொம்ப போரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். 7 தொகுதியில டெபாசிட் இருக்கிறது, 13 தொகுதியில 3வது இடத்துக்கு வருது, ஒரு தொகுதியில 4வது இடத்துக்கு வருதுன்னு அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா அது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சிருக்கிற இந்த காலகட்டத்தில் எந்த கட்சியும் அதோட கூட்டணி சேராதது மட்டுமல்ல, அதிமுக பாஜக கூட்டணியில அதிமுக பலவீனமா இருக்கு. அதுல இருந்து தினகரன் என்டிஏ கூட்டணி விலகி போயிட்டாரு, ஓபிஎஸ் விலகி போயிட்டாரு, புதிய கட்சிகள் யாரும் சேரலன்ற போது அது கொஞ்சம் பலவீனமா இருக்கிற ஒரு சூழல் நமக்கு தெரியுது. அப்போ இதே நிலைமை எலெக்ஷன்ல தொடருமானால் அப்ப மாற்று அரசியல் சக்தியாக அதிமுக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏன் எழுதுனா, அந்த புதிய சக்தியாக வந்திருக்கிற விஜய் அதிமுகவுக்கு 2வது இடத்துக்கான ஒரு போட்டியை கொடுப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இங்க வரதை நம்ம பாக்குறோம். அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். இன்னும் பலமான ஒரு சக்தியாக அதிமுக இருக்குன்ட்டு. ஆனால் அதிமுக உண்மையிலேயே பலமான சக்தியா இருக்கான அது பலமான கூட்டணி அமைக்கணும், அது பலமா இருக்கணும். அது ரெண்டுமே வாய்ப்பு இல்லை. அப்புறம் பாஜகவுக்கும் ஒரு நெகட்டிவ் ஓட்டிங் இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியறதையும் நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு அதிமுகவுக்கே ஒட்டுமொத்தமாக போயிருந்த திமுக எதிர்ப்போக்கள் இப்ப விஜய் பக்கமும் போறதை நம்ம போகும் வாய்ப்பு இருப்பதை நம்ம பாக்குறோம். இதெல்லாம் பார்க்கும்பொழுதுதான் அதிமுக இன்னும் திமுகவுக்கு மாற்றாக இருக்கிறதா என்பது அதுவும் ஒரு யூகிக்கக்கூடிய ஒரு விஷயமா, யூகத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இப்போ தற்சமயத்துக்கு பார்க்கும்பொழுது இன்னைக்கு இருக்கிற இதே அரசியல் நிலை தொடருமானால் நிச்சயமாக மாற்று சக்தியாக அதிமுக என்று எடப்பாடி சொல்லும் ஒரு விஷயம் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பலமான கூட்டணி இன்னும் சில கட்சிகள் வந்திருக்கு, இல்ல ஓபிஎஸ் போன்றவர்கள், தினகரன் போன்றவர்கள் பாஜக அதிமுக கூட்டணியில கொண்டு வந்துட்டாங்க போன்ற விஷயங்கள் நடந்ததுன்னா ஒரு சக்தி மிக்க ஒரு கூட்டணியாக உருவாகும் பொழுது அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் முழுசா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எடப்பாடி அவர்கள் நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கார். ஆனா அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது இதே அரசியல் சூழல் கண்டினியூ ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன்.